gaseous state continue பண்றோம். இந்த gaseous stateல Andrews isotherm of liquefaction of carbon dioxide எடுத்துக்கலாம். அதாவது கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிக்விடா மாத்துறது எப்படி என்றது இந்த ஆண்ட்ரூஸ் கொடுக்கக்கூடிய ஐசோதர்ம்ல இருந்து பார்க்க போறோம். ஆண்ட்ரூஸ் கொடுக்கக்கூடிய ஐசோதர்ம்ல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஐசோதர்ம்னாவே டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். இப்போ இந்த கிராஃப் பார்க்கலாம். இந்த ஆக்சஸ்ல பிரஷர் எடுத்துக்கிறோம். இந்த ஆக்சஸ்ல வால்யூம் எடுத்துக்கிறோம். இப்போ கிராஃப் வரைகிறோம். இப்போ கிராஃப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்படி வருது கிராஃப். யாருக்கு? கார்பன் டை ஆக்சைடுக்கு டெம்பரேச்சரை கான்ஸ்டன்டா வச்சு கிராஃப் வரைஞ்சிருக்கும். டெம்பரேச்சர் ஒரு பர்டிகுலர் வேல்யூ எடுத்துக்கணும். ப்ரெஷரும் வால்யூமும் வேரியபிள்ஸா இருக்கும்போது கிராஃப் வந்து இது போல வருது கார்பன் டை ஆக்சைடு. சரி, இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணலாம். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா கிராஃப் எப்படி வரும்? இதுக்கு மேல வருமா, இல்ல இதுக்கு மேலே வருமா, இது கீழே வருமா? டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா கிராஃப் வந்து இதுக்கு மேல வரும்ட்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சரி, டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணா கிராஃப் என்ன ஆகுதுன்னா இதுக்கு மேல வருதுன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, இப்போ டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டோம். ரைஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்டா வச்சுக்கிறோம். கிராஃப் வந்து இப்படி வருது. இப்போ இன்னும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணலாம். டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிட்டு கான்ஸ்டன்டா வச்சுக்கோங்க. கிராஃப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இப்படி வருது. கிராஃப் வந்து இப்படி வருது. இன்னும் டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணலாம். கிராஃப் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்னும் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா கிராஃப் வந்து இப்படி வருது. சரி, அப்போ டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்ண கிராஃப் வந்து இது போல வந்து நிற்குது அன்ட்டு நமக்கு ஐடியா வந்திருக்கு. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னாக்கா, இப்போ ஒரு லைனை டிரா பண்ண போறோம். அதாவது இது போல ஒரு லைனை டிரா பண்றோம். ஓகே, இது மாதிரி ஒரு டோம் வரைஞ்சிருக்கும். இப்போ கார்பன் டை ஆக்சைடுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை பத்தி நம்ம பார்க்கலாம். இந்த பிளாக் லைன்ல, பிளாக் கிராஃப்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னா இங்க வந்து கேஸா இருக்குது. இங்க எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் லிக்விடாவும் கொஞ்சம் வேப்பராகவும் இருக்குது. இங்க எப்படி இருக்குதுன்னா கம்ப்ளீட்டா லிக்விடாவா இருக்குது கார்பன் டை ஆக்சைடு. சரி, கார்பன் டை ஆக்சைடுடைய பிசிக்கல் ஸ்டேட்டை இங்க பார்த்திருக்கோம். எப்படி கார்பன் டை ஆக்சைடுடைய பிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா இந்த பிளாக் கர்வ்ல இங்க கேஸா இருக்குது. இந்த பிளாக் கர்வ்ல லிக்விட் அண்ட் வேப்பரா இருக்குது. இந்த டோமுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக்ல, டோமுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய பிளாக்ல வந்து எப்படி இருக்குதுன்னா லிக்விடா இருக்குது கார்பன் டை ஆக்சைடு என்ற ஐடியா நமக்கு வந்திருக்கு. சரி, ஓகே, அப்ப கார்பன் டை ஆக்சைடுடைய பிசிக்கல் ஸ்டேட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்குது. அடுத்து டெம்பரேச்சரை ரைஸ் பண்றதுனால இப்ப கார்பன் டை ஆக்சைடுடைய பிசிக்கல் ஸ்டேட் இப்ப எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்க இந்த பிங்க் கலர் கிராஃப்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு இங்க கேஸா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா லிக்விட் பிளஸ் வேப்பரா இருக்குது. இங்க பாத்தீங்கன்னா லிக்விடா இருக்குது. டோமுக்குள்ள லிக்விடும் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு லிக்விடும் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு வேப்பராவும் இருக்குது. டோமுக்கு ரைட் சைடுல கார்பன் டை ஆக்சைடு கேஸா இருக்குது. டோமுக்கு லெஃப்ட் சைடுல கார்பன் டை ஆக்சைடு லிக்விடா இருக்குது இந்த பிங்க் கலர்ல. சரி, அடுத்து இப்போ இந்த ப்ளூ கலர்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குதுன்னா கம்ப்ளீட்டா கேஸா தான் இருக்கு. சரி, இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடத்துல கேஸா இருக்குது. இந்த இடத்துல எப்படி இருக்குது? லிக்விடா இருக்குதா? சொல்ல முடியல. வேப்பரா இருக்குதா? சொல்ல முடியல. அப்படின்னு இந்த இடத்துல, அதாவது இந்த பாயிண்ட்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குது, அதனுடைய பிசிக்கல் ஸ்டேட் எப்படி இருக்குதுன்னா அது லிக்விடா வேப்பரான்னு தெரியல. சரி, ஆனா இங்க மொத்தம் எப்படி சொல்ல முடியுச்சு? இங்க வந்து பவுண்டரி இருந்துச்சு. லிக்விட் கீழே வேப்பர் மேல இருந்துச்சு. ஒரு சர்ஃபேஸ் இருக்கும், லிக்விட்னுடைய சர்ஃபேஸ் இருக்கும், அதை பவுண்டரின்னு சொல்றோம். அந்த பவுண்டரியை வச்சு கீழே லிக்விட் இருக்குது, மேல வேப்பர் இருக்குதுன்னு சொல்றோம். அது மாதிரி பவுண்டரி இங்க இல்ல. பவுண்டரி டிஸப்பியர் ஆயிடுச்சு.
அப்போ கார்பன் டை ஆக்சைடு இங்க எப்படி இருக்குதுன்றது சொல்ல முடியல. லிக்விடா இருக்குதா, வேப்பரா இருக்குதான்னு சொல்ல முடியாதனால இந்த ஸ்டேட்டை கிரிட்டிக்கல் ஸ்டேட்ன்ட்டு சொல்றோம். இந்த பாயிண்ட்டை கிரிட்டிக்கல் பாயிண்ட்ன்ட்டு சொல்றோம். கிரிட்டிக்கல்னா கன்ஃபியூஸ்டா இருக்கிறது. இது லிக்விட்ல இருக்குதா, வேப்பர்ல இருக்குதான்னு சொல்ல முடியல. கன்ஃபியூஸ்டா இருக்குது. அதனால இந்த பாயிண்ட் என்னன்னு சொல்றோம்னா கிரிட்டிக்கல் ஸ்டேட்ன்ட்டு நம்ம சொல்றோம். சரி, அடுத்து ஸோ இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம என்னன்னு சொல்லிக்கோன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்ற பாயிண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். சரி, அடுத்து இந்த டெம்பரேச்சர்ல இங்க கிராஃப்ல பாத்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸா தான் இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குதுன்னா கம்ப்ளீட்டா கேஸா தான் இருக்குது. சரி, அப்படின்னா இப்போ இந்த டோம்ல வந்து இந்த பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் சின்னு எடுத்துக்கலாம். இப்போ பாயிண்ட் ஏபிக்கு லெஃப்ட் சைட்ல டோமினுடைய ஏபிக்கு லெஃப்ட் சைட்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னா கம்ப்ளீட்டா கேஸா தான் இருக்குது. இந்த டோமுக்குள்ள கம்ப்ளீட்டா கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னா லிக்விட் அண்ட் வேப்பரா இருக்குது. டோம்ல பிசில ரைட் சைட்ல பிசில இங்க வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஏபிக்கு ரைட் சைடுன்னு சொல்லணும். ஏபிக்கு ரைட் சைட்ல தான் கேஸ். இப்போ பிசிக்கு லெஃப்ட் சைட்ல எடுத்துக்கணும். பிசிக்கு லெஃப்ட் சைட்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்குதுன்னா கார்பன் டை ஆக்சைடு லிக்விடா இருக்குது. சரி, பில எப்படி இருக்குதுன்னா கிரிட்டிக்கலா இருக்குது. கிரிட்டிக்கல் ஸ்டேட் எப்படி எந்த பிசிக்கல் ஸ்டேட்னு சொல்ல முடியல. கிரிட்டிக்கல் ஸ்டேட் பி என்ற பாயிண்ட்டை கிரிட்டிக்கல் ஸ்டேட்ன்ட்டு சொல்றோம். சரி, அப்புறமா இப்போ பாயிண்ட் டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பிடி எடுத்துக்கலாம். அப்புறம் இந்த இ எடுத்துக்கலாம். இந்த பிடிக்கு லெஃப்ட் சைட்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னா லிக்விடா இருக்குது. இந்த ஏபிடி ரைட் சைட்ல கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குன்னா கேஸா இருக்குது. இந்த ஏபிடிக்கு ரைட் சைட்ல கார்பன் டை ஆக்சைடு கேஸா இருக்குது. சரி, கார்பன் டை ஆக்சைடு இது போல இருக்குது நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ இங்க டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா 30.98 டிகிரி செல்சியஸ். இந்த டெம்பரேச்சர் இன்னும் கூட இருக்குது. இப்படி போக போக டெம்பரேச்சர் கூடின்னு போகும். இப்போ இதனுடைய டெம்பரேச்சர் 30.98 டிகிரி செல்சியஸ் விட கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். சரி, இப்படி இருக்கு டெம்பரேச்சர். எந்த டெம்பரேச்சர்ல கார்பன் டை ஆக்சைடு கிரிட்டிக்கல் ஸ்டேட்ல வருதோ அந்த டெம்பரேச்சரை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் சொல்றோம். அப்போ கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் கிரிட்டிக்கல் சி டெம்பரேச்சர் டி எவ்வளவுன்னா கார்பன் டை ஆக்சைடுக்கு 30.98 டிகிரி செல்சியஸ். அந்த கிரிட்டிக்கல் பாயிண்டினுடைய கரஸ்பாண்டிங் பிரஷர், இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பி இருக்குதுல்ல, இதனுடைய கரஸ்பாண்டிங் பிரஷரை கிரிட்டிக்கல் பிரஷர் என்று சொல்றோம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பி இருக்குதுல்ல, அதனுடைய கரஸ்பாண்டிங் வால்யூமை கிரிட்டிக்கல் வால்யூம் என்று சொல்றோம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் பி அதனுடைய கரஸ்பாண்டிங் பிரஷரை கிரிட்டிக்கல் பிரஷர்னு சொல்றோம். அதனுடைய கரஸ்பாண்டிங் வால்யூம் என்னன்னு சொல்றோம்னா கிரிட்டிக்கல் வால்யூம் என்று சொல்றோம். இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட் எந்த டெம்பரேச்சர்ல வருதோ அந்த டெம்பரேச்சரை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் என்று சொல்லணும். அதுக்கு சிம்பிள் டிசி. சரி, ஓகே. இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடினுடைய கிராஃப் நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஐசோதம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிக்விடா மாத்தணும்னா நம்ம என்ன செய்யணும் என்றதை பாக்குறதுக்கு முன்ன ஃபர்ஸ்ட் இந்த பிளாக் கலர் கர்வை நம்ம பார்த்துடலாம். இந்த இடத்துல இந்த ஒரு நிமிஷம், இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கேஸா இருக்குது. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கேஸா இருக்குது. இந்த இடத்துல டோமை டச் பண்ணி இருக்குது பாருங்க. இந்த பிளாக் கலர் கர்வ் வந்து டோமை டச் பண்ணுது பாருங்க. அந்த நேரத்துல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறதுக்கு ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறி இருக்குது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறி இருக்குது. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறி இருக்குது. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் கம்ப்ளீட்டா லிக்விடா மாறிடுச்சு. இந்த இடத்துல ஒன்லி லிக்விட் தான் இருக்கும். இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு ஒன்லி லிக்விட் தான் இருக்கும். சரி, இப்படி இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நான் வந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறேன். பாயிண்ட் இது போல ஒரு பாயிண்ட் எடுத்துக்கணும்.
இப்போ இந்த பாயிண்ட்ல இந்த கிராஃப்ல இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்ன? கேஸ். இந்த பாயிண்ட்டை நான் எங்கேக்கு எடுத்துன்னு போறேன்னா நேரா இங்கேக்கு எடுத்துன்னு போறேன். இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போயிருக்கு. அப்படின்னு நான் என்ன செய்யணும்? டெம்பரேச்சர் என்ன பண்ணணும்? டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிடணும். வால்யூம் எப்படி வச்சுக்கணும்? கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து ஜெனரலாவே கான்ஸ்டன்ட். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கோம்? வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கணும். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஜெனரலாவே கான்ஸ்டன்டா இருக்கும். இன்னும் நம்பர் ஆஃப் மோல்ஸை பத்தி பேச தேவையில்ல, அது வந்து கான்ஸ்டன்ட், அவ்வளவுதான். நம்ம எதை பத்தி பேச போறோம்னா பிரஷர், வால்யூம், டெம்பரேச்சரை மட்டும் பேச போறோம். நம்பர் ஆஃப் மோல்ஸை கான்ஸ்டன்டா வச்சாச்சு. இதுக்கு மேல என்ன பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணாலும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கான்ஸ்டன்ட் தான் ஆண்ட்ரூஸ்ல. சரி, இப்போ வால்யூமை ஃபிக்ஸ் பண்ணிடுறோம், டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணிடுறோம், ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷரும் ரைஸ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ பாயிண்ட் இங்க வந்துச்சு. இது வரைக்கும் கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்குதுன்னா கேஸா தான் இருக்குது. இப்போ இந்த பாயிண்ட்டை நான் அப்படியே எங்கேக்கு எடுத்துன்னு போறேன்னா இந்த இடத்துக்கு எடுத்துன்னு போறேன். என்ன பண்றேன்னா டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்றேன். ஓகேவா? டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிட்டேன். ஏன்னா இது வந்து 31.1 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது இந்த கிராஃப். இந்த கிராஃப் 30.98 டிகிரி செல்சியஸ்ல இருக்குது. டெம்பரேச்சரை டிக்ரீஸ் பண்ணிக்க. வால்யூம் என்ன இருக்குது? டிக்ரீஸ் ஆயிருக்குது. பிரஷர் எப்படி இருக்குது? கான்ஸ்டன்டா இருக்குது. ஓகே, அடுத்து என்ன பண்றேன்னா பாயிண்ட்டை கொஞ்சம் இப்படி கொண்டு வந்துடுறேன். இப்போ இங்க என்ன பண்ணிருக்கிறேன்னா டெம்பரேச்சரை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட டிக்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன். வால்யூமை கான்ஸ்டன்டா வச்சுக்கினேன். பிரஷர் என்னாச்சு? டிக்ரீஸ் ஆச்சு. இப்போ கார்பன் டை ஆக்சைடுடைய பிசிக்கல் ஸ்டேட் என்னன்னா லிக்விட். அப்போ பிடி என்றது பவுண்டரி. பிடிக்கு ரைட் சைட்ல கேஸ், பிடிக்கு லெஃப்ட் சைட்ல லிக்விட். அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிக்விடா மாத்தணும்னா டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்க. டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட லெஸ்ஸா கொண்டு வந்த பின்னாடி தான் அது லிக்விடா மாறும். டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எப்படி வச்சுக்கணும்னா அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட லெஸ்ஸா வச்சுக்கின்னு நீங்க ஒன்னு பிரஷரை மாத்துங்க இல்ல வால்யூமை மாத்துங்க, உங்களுக்கு என்ன ஆகும்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறும். சரி, இப்போ இது மாதிரி பார்த்துருக்கீங்க. சரி, அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிக்விடா மாத்தணும்னா டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கேஸை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா லெஸ் தேன் இட்ஸ் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரா வச்சுக்கோங்க, வச்சுக்கின்னு செய்யுங்க. ஓகே, இப்போ நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன், இந்த பாயிண்ட் எடுத்து நிற்கிறேன். இப்போ இந்த பாயிண்ட்டை நான் என்ன பண்றேன்னா நான் வந்து இப்படி மூவ் பண்றேன், இப்படி மூவ் பண்றேன், இப்படி மூவ் பண்றேன். ஓகே, அப்புறம் இப்படி மூவ் பண்றேன், அப்புறம் இப்படி மூவ் பண்ணிட்டேன், இப்படி கொண்டு போயிருக்கேன். இந்த பாயிண்ட்டை நான் இப்படி கொண்டு போயிருக்கேன். இப்போ கார்பன் டை ஆக்சைடு இங்க என்னென்ன லிக்விட், இங்க கார்பன் டை ஆக்சைடு என்னென்ன கேஸ். பாத்தீங்கன்னா இங்க இந்த கிராஃப்க்கு இந்த கிரீன் கலர் கிராஃப் இப்ப நான் வரைஞ்சிருக்கேன், அதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட கம்மியா தான் இருக்குது. என்ன பண்ணிருக்க? பிரஷரை ரைஸ் பண்ணினே போறேன், வால்யூம் டிக்ரீஸ் ஆயினே வருது. இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறிடுச்சு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிக்விடா மாத்தணும்னா டெம்பரேச்சரை அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட லெஸ்ஸா வச்சுக்கின்னு பிரஷரை அப்ளை பண்ணினே போங்க, கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறிடும். அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிக்விடா மாத்தணும்னா அதனுடைய டெம்பரேச்சரை அதனுடைய கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரை விட கம்மியா வச்சுக்கின்னு பிரஷரை ரைஸ் பண்ணினே போனீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறிடும். அவ்வளவுதான். இதுதான் ஆண்ட்ரூஸ் ஐசோதம் நமக்கு சொல்றது. அப்ப ஆண்ட்ரூஸ் ஐசோதம் என்ன சொல்லுதுன்னா டெம்பரேச்சர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடை லெஸ் தேன் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சரா வச்சுக்கின்னு பிரஷரை அப்ளை பண்ணினே போனா இல்லைன்னா வால்யூமை டிக்ரீஸ் பண்ணினே போனீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிக்விடா மாறிடும் அன்ட்டு ஆண்ட்ரூஸ் ஐசோதம் சொல்லுது. ஓகேவா? அப்போ கார்பன் டை ஆக்சைடு கேஸை லிக்விடா மாத்தணும்னா என்ன செய்யணும்ன்றது நம்ம கன்க்ளூஷன் தெரிஞ்சிச்சு. சரி, அடுத்த பாயிண்ட்டுக்கு போறோம். கிரிட்டிக்கல் வால்யூம் அத இன் டர்ம்ஸ் ஆஃப் வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்ல சொல்றோம். கிரிட்டிக்கல் வால்யூம் இஸ் ஈக்குவல் டு 3 இன்டு வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் பி.
கிரிட்டிக்கல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் A by 27b². B என்றது வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். அடுத்து கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் எடுத்துக்கிறோம். கிரிட்டிக்கல் டெம்பரேச்சருக்கு என்ன ஃபார்முலானா 8A by 27RB. R என்றது யுனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், B என்றது வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட். B என்னன்னு சொல்லணும்னா வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் சொல்லலாம்.